தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக்கடவுது. நமது பங்கிலுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் புனித அந்திரேயா வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் தொடர்ந்து பங்கையும் பங்கு மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இன்று உபயம் கொண்டாடும் திதாஸ் தவமரி குடும்பத்திற்கு புனித அந்திரேயா வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் நலன்களுக்காகவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நலன்களுக்காகவும் தொடர்ந்து இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுலா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் தீபக், ஹில்டா, மிச்சல் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஜேம்ஸ் தனசேகரன், வின்சன், ஜோஸ்பின், சந்தனமேரி, ஜார்ஜ், ஸ்டீஃபன் துரை இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் இன்று உபயம் கொண்டாடும் ஜோசப் ஆந்திரே குடும்பத்திற்கு புனித அந்திரேயா வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் நலன்களுக்காகவும் உடல் நலன் வேண்டியும் இவர் குடும்பத்தை தொடர்ந்து இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். சூசை மாசில்லா குழந்தைகள் இருதியராஜ், அந்தோனிராஜ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் சிலுவையம்மாள், அல்போன்சா, மெய்யலு, நித்யானந்தம் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள் மரிநாதன் 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் லூர்து சாமி 11ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் தங்கப்பாப்பு, லெஜியன் அல்பர், ஷர்லத் மேரி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் திதாஸ் போனர் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆந்திரே கிரேசி இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையவும் மாசில்லாமணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் கீழ்ப்படிதலிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும் இவர் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் அந்தோனி சாமி, காணிக்கை மரி, ஜெஸ்டினா மேரி, பிச்சை, சின்னம்மாள், மரியநாதன், அன்னம்மாள் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் யோவான், அருள் செல்வன், ஆலிஸ் மேரி, ஆண்டன் கெவின் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஆண்டின் ஷர்மி, பிரவீன், ஜேசன் கிறிஸ்டோ, லியானா மேரி இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சந்தனம், மரிய பொன்னம்மாள், அல்போன்ஸ், சுசையம்மாள், சவரிமுத்து இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் இருதயம், அமல புஷ்பராணி, மகிவன், ஜெயக்குமார், தவதரேஸ் இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் சபரிமுத்து, கேத்ரின், சூசை, ரஃபேல், அமலா, அந்தோனி, ஜோசப், சரோஜா, ஆரோக்கியசாமி இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் மாசில்லா குழந்தைகளின் ஆண்மலை பாற்றிக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நினைவில் வாழும் குருக்கள், கன்னியர்கள், பெரியோர், முதியோர், சிறியோர், மாசில்லா குழந்தைகள் அனைவரின் ஆண்மலை பாற்றுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனா என்னையே மாற்றுமே. பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஓட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஆண்டவர் கலிலேய கடலோரத்தில் பேதுரு, அந்திரேயா என்னும் இரு சகோதரர்களை கண்டார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று அவர்களை அழைத்தார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைவார்த்தை 18 மற்றும் 19. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய தாய் திருச்சபையானது புனித அந்திரேயா திருத்தூதருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் இன்றைய நம்முடைய புனித அந்திரேயா, ஆண்டவரே நீர் எங்குதான் இருக்கின்றீர் என்று அவர் கேட்டு தெரிந்து கொண்டார். அதேபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய வார்த்தைகளுக்கு இணங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளுக்கு இணங்க நாம் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து எங்கு இருக்கின்றார் என்பதை நிச்சயமாக நாம் கண்டுணரலாம். ஆகவே இன்றைய புனிதரை போல நாமும் ஒரு மறைசாட்சியாக இயேசு கிறிஸ்துடைய இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க போதுமான ஆற்றலையும் வல்லமையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்திற்காக இந்த திருப்பலியை நாம் மன்றாடுவோம். மேலும் சில தருணங்களிலே இயேசு கிறிஸ்துடைய இறை வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லாமல் இருக்கின்ற அந்த ஒரு நேரத்திற்காக மனவருந்தி நாம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு ஆண்டவர் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருத்தூதரான புனித அந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காகவும் திருமுன் என்றும் பரிந்துரைப்பவராகவும் இருப்பாராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற இறைமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 9 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார்
என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளதல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்தே எசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். தாயின் கருவினில் உருவாக்கினே, தடுக்கி விழும்போது தாங்கி நின்றார். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். தாயின் கருவினில் உருவாக்கினே, தடுக்கி விழும் போது தாங்கி நின்றார். தூரம் சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவை தந்தார். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும்
நானும் மயங்கி போனேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்த வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 18 முதல் 22 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு 2 சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரம்பத்திலே சொன்னது போல முதன்மையான திருத்தூதர் நம்முடைய புனித அந்திரேயா இயேசு கிறிஸ்துவுக்கு சீடராக தூதராக இருப்பதற்கு முன்பாக திருமுழுக்கு யோவானிடத்திலே அவர் இருந்தார். அதன் பிறகு எப்பொழுது திருமுழுக்கு யோவான் புனித அந்திரேயாவிடத்தில் இவர்தான் உண்மையான மெசியா என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினார். அதற்கு மேலாக, ஆண்டவரே, நீர் எங்குதான் இருக்கின்றீர் என்று கேட்டு தெரிந்து கொண்டார். மேலும் இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை முதலாக தன்னுடைய குடும்பத்திற்கு எடுத்து செல்கின்றார், வீட்டிற்கு எடுத்து செல்கின்றார், இறை வார்த்தையை அறிவிக்கின்றார். நாமும் இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே திருமுழுக்கின் வழியாக நாமும் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு, இந்த உலகிற்கு எடுத்துரைக்க கடமைப்பட்டுள்ளோம். எவ்வாறு புனித அந்திரேயா இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செல்கின்ற இடமெல்லாம் அவர் இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு போதித்தாரோ,
அதே போல் நாமும் நம்முடைய திருவருட்சாதனங்களின் வழியாக, திருமுழுக்கின் வழியாக மற்றவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைப்பதற்கு நாமும் கடமைப்பட்டுள்ளோம். மாவீரன் நெப்போலியன் ஒரு முறை சிறையில் இருக்கின்ற பொழுது இவ்வாறு கூறினார்: நான் போராடினேன், போரிலே நான் எத்தனையோ போரை நான் வெற்றி கொண்டேன். ஆனால் இருப்பினும் மக்களுடைய மனதில் நான் இடம் பிடிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பை பற்றி போதித்தார், சமாதானத்தை பற்றி போதித்தார், சகோதரத்துவத்தை பற்றி போதித்தார். மனிதர்கள் மத்தியில் எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் எப்பொழுதும் சகோதரர் சகோதரிகளாகவே இருக்க வேண்டும் என்று, குறிப்பாக அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இருந்தது போல நானும் அவ்வாறு இருந்திருந்தால், போருக்கு சண்டைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் என்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற ஒவ்வொரு நண்பர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் நான் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால், பலாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களினுடைய மனதில் இயேசு கிறிஸ்துவை போல நானும் இடம் பெற்றிருப்பேன் என்று சிறையிலே அவர் கூறினார். ஆம், பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனித அந்திரேயா அவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை பற்றி அவர் புத்தகம் எழுதினார். அந்த இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பினையும் பற்றி அவர் அந்த புத்தகத்தின் வழியாக இந்த உலகிற்கு அவர் எடுத்துரைத்தவர். மிகவும் அவர் பலசாலியாக இருந்தவர். அந்திரேயா என்றாலே மிகவும் பலமுடையவர் என்பது பொருள் கிரேக்கத்தில். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் இறந்த பிறகு 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தீ விபத்திலே அவர் எழுதிய புத்தகங்கள் எல்லாம் எரிந்து விட்டன. அதனால தான் அவருடைய புத்தகங்கள் நமக்கு கிடைக்க முடியாமல் போயிற்று. புதுமை செய்வதிலே அவர் வல்லவர். இயேசு கிறிஸ்துடைய இறை வார்த்தையினுடைய நாமத்தினால் நீ குணமாக என்று அவர் புதுமைகளை செய்தவர். காரணம், முதன்மையான சீடர் அவர். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிறகு தன்னுடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய சகோதரர் பேதுருவிடம் அவர் எடுத்து சொல்லுகின்றார் இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஆளுநன் அவருடைய மனைவி மிகப்பெரிய ஒரு கொள்ளை நோய்க்கு ஆளாகினார். தீராத ஒரு நாள்பட்ட வியாதி. எந்த ஒரு மருத்துவத்திற்கு சென்றாலும் கூட அந்த ஆளுநருடைய மனைவிக்கு எந்த ஒரு குணமும் பெற முடியவில்லை, நலம் பெற முடியவில்லை. இந்த கொள்ளை நோயிலிருந்து நான் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த குழப்பத்தில் இருக்கின்ற பொழுதுதான் புனித அந்திரேயா இயேசு கிறிஸ்துடைய இறை வார்த்தையினுடைய வல்லமையினால் ஆளுநருடைய மனைவியிடத்திலே இருந்த அந்த நாள்பட்ட வியாதியை குணப்படுத்தியவர் புனித அந்திரேயா. ஆளுநருடைய மனைவிக்கு ஒரே ஆச்சரியம். இத்தனை ஆண்டு காலமாக ஒரு நாள்பட்ட வியாதியோடு நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், எப்படி இவரால் மட்டும் முடியும்? அந்த இயேசுவை எனக்கும் காண்பியும் என்று புனித அந்திரேயாவிடத்திலே பணிவாக வேண்டிக் கொண்டார். எவ்வாறு புனித அந்திரேயா, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீங்க என்று கேட்டது போல, அந்த புதுமை நடந்த பிறகு பூரண சரீரம் முழுவதும் உடல் நலம் பெற்ற ஆளுநனுடைய மனைவியும் அந்திரேயாவிடத்தில் அந்த இயேசுவை எனக்கும் காண்பியும் என்று ஆர்வத்தோடு கேட்கின்றார். ஆக ஆளுநன் தன்னுடைய மனைவி இந்த அளவுக்கு சென்று கொண்டிருக்கின்றாளே, இந்த அளவுக்கு அவளுக்கு எப்படி இந்த ஒரு மனமாற்றம் என்று கோபப்பட்டான். நேற்று வரை நன்றாக இருந்த என்னுடைய மனைவி இன்று வரை இயேசு கிறிஸ்துவை தேடுகிறாளே என்று கோபப்பட்டு அந்திரேயாவை கொலை செய்ய தீர்மானிக்கின்றார். ஆம்பரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய புனித அந்திரேயா அவர் எவ்வாறு இயேசு கிறிஸ்துடைய இறைவார்த்தையை
இந்த உலகிற்கு எத்தனையோ கிரேக்க நாட்டிலே தென்பகுதியிலே எத்தனையோ இடத்திற்கு சென்று அவர் இறை வார்த்தையை எடுத்துரைத்தார். அதன் விளைவாக மறைசாட்சியாக அவர் வாழ்ந்தவர். அத்தகைய ஒரு வாழ்வுக்காக நாமும் முயற்சி செய்வோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று நாம் முழக்கமிடுவோம். இயேசு கிறிஸ்து தான் மீட்பர் என்று அவர் எடுத்துரைத்தார். அதை தான் திருமுழுக்கு யோவான் இடத்திலே அவர் புனித அந்திரேயா அவரிடத்தில் இருக்கின்ற பொழுது அப்பொழுது திருமுழுக்கு யோவான் வழியாக வெளிப்படுத்தியது அவர்தான் மீட்பர், அவர்தான் மெஸ்ஸியா, இந்த உலகிற்கு அவர்தான் அமைதியை கொடுப்பவர், ஒரே அரசர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவர் ஒருவரால் மட்டும்தான் இந்த உலகிற்கு மீட்பினை பெற்றுத்தர முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது, இவர்தான் உண்மையான ஆட்டுக்குட்டி என்று கூறுகின்ற பொழுது, இருப்பதையெல்லாம் விட்டுவிட்டு, உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு, வீடு சொந்த பந்தம் எந்த சொத்து அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதவர்தான் நம்முடைய புனித அந்திரேயா. ஆகவே பிரியமானவர்களை, நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் வாழுவோம். இயேசு கிறிஸ்துடைய இறை வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போம். ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்பொன்று தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடி புவி மாதர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தேன், என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவில் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதினாலும் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்து நிற்கவும் செய்துள்ளீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானக தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயரே தூயரே தூயரான ஆண்டவரே, போற்றி 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 போற்றி. ஆற்றலும் ஆட்சியுமான அன்பு தெய்வமே, போற்றி 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 போற்றி. வானம் பூமியாவும் உந்தன் ஆட்சி பொங்குதே, உன்னதங்கள் என்றுமே போற்றி போற்றி. உன் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்கள் என்றுமே போற்றி 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 போற்றி. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீப்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுவது. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி எல்லோரும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இந்த உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனுடைய செம்மறி, இந்த செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்கப்படுகின்ற நாம் எல்லோருமே எப்பொழுதுமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும்.
la 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 உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உணவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. உயிருள்ள விருந்தே என் இறைவா நலம் தரும் மருந்தாய் என்னில் வா வா. நிரந்தர வாழ்வே என் தேவா நிரந்தர வாழ்வே என் தேவா. நிம்மதி வாழ்வாயினில் வா வா நிம்மதி வாழ்வாயினில் வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. வா வா இறைவா வாழ்வின் உறவா என் உயிரேசுவே வா வா. உயிர் தரும் உறவே இறைவா என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அற்றியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் ரத்தமே என்னை போர்வியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்வியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்பீரும். அரிய காயங்களுள் என்னை வைத்தீரும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்கவே வருக என்றன்போடு என்னை ஏவிடும். கிறிஸ்து என்னும் மெசியாவை நாங்கள் கண்டோம் என்று அந்திரேயா தாம் சகோதரர் சீமோனிடம் கூறினார். அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தார். தூய யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 41 மற்றும் 42. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு மாட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாக இருக்க சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. உதவும் இதயம் கொண்டவரே, எங்கள் காவலரே, அபயம் நிறையில் கண்டவரே, இயேசுவின் தூயவரே. உதவும் இதயம் கொண்டவரே, எங்கள் காவலரே, அபயம் நிறையில் கண்டவரே, இயேசுவின் தூயவரே. யோவான் சீடரை பணி தொடங்கி இயேசுவின் சீடரை பணி முடித்து, யோவான் சீடரை பணி தொடங்கி இயேசுவின் சீடரை பணி முடித்து, புனிதர இதயம் நிறைந்தவரே, மறைபணியாற்றி மறைந்தவரே, போற்றுகிறோம் பலவேந்திரரே, வாழ்த்துகிறோம் அருள் தந்தவரே. போற்றுகிறோம் பலவேந்திரரே, வாழ்த்துகிறோம் அருள் தந்தவரே. மீன்களை பிடிக்கும் வாழ்க்கைதனை கருத்தாய் செய்த இளையவரே, மனிதரை பிடிக்கும் பெரும் பணிக்கார் இறையின் அருகே இணைந்தவரே. மீன்களை பிடிக்கும் வாழ்க்கைதனை கருத்தாய் செய்த இளையவரே, மனிதரை பிடிக்கும் பெரும் பணிக்கார் இறையின் அருகே இணைந்தவரே. இறை மகன் இயேசுவின் முதல் சீடரே, புதுமையின் கருங்களை தரும் சீடரே. இறை மகன் இயேசுவின் முதல் சீடரே, புதுமையின் கருங்களை தரும் சீடரே. சாயா விசுவாசம் கொண்டவரே, சாய்ந்த சிலுவையில் மாண்டவரே. சாயா விசுவாசம் கொண்டவரே, சாய்ந்த சிலுவையில் மாண்டவரே. போற்றுகிறோம் பலவேந்திரரே, வாழ்த்துகிறோம் அருள் தந்தவரே. போற்றுகிறோம் பலவேந்திரரே, வாழ்த்துகிறோம் அருள் தந்தவரே. வேற்றின மக்களின் மத்தியிலே பணிகளை செய்து சிறந்தவரே, மீனவர் தோழனை உருமாறி நீங்கா காவல் புரிந்தவரே. வேற்றின மக்களின் மத்தியிலே பணிகளை செய்து சிறந்தவரே, மீனவர் தோழனை உருமாறி நீங்கா காவல் புரிந்தவரே. வல்லமை வார்த்தையின் பலம் நீரே, சிலுவையின் மீதிலும் உறைந்தீரே. வல்லமை வார்த்தையின் பலம் நீரே, சிலுவையின் மீதிலும் உறைந்தீரே. விசுவாசத்தின் விடிவிளக்கே, இறைநேசத்தின் பொது விளக்கே. விசுவாசத்தின் விடிவிளக்கே, இறைநேசத்தின் பொது விளக்கே. போற்றுகிறோம் பலவேந்திரரே, வாழ்த்துகிறோம் அருள் தந்தவரே. போற்றுகிறோம் பலவேந்திரரே, வாழ்த்துகிறோம் அருள் தந்தவரே. உதவும் இதயம் கொண்டவரே, எங்கள் காவலரே, அபயம் நிறையில் கண்டவரே, இயேசுவின் தூயவரே. உதவும் இதயம் கொண்டவரே, எங்கள் காவலரே,
அபயம் இறையில் கண்டவரே இயேசுவின் தூயவரே இயேசுவின் தூயவரே இயேசுவின் தூயவரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாற்றியும் உண்டாக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.